ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸ் பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மேட்ரிக்ஸுங்கிறது உள்ளதுலேயே ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம 3 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதாவது 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் இருக்குது. 3.17 to 3.19 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் இருக்குது, 5 மார்க்ஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட டைப்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம் செய்வோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? டெஃபினேஷன் பாருங்கள். A matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are called rows and vertical arrangements is called columns. ஓகேவா? மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? ஒரு ரெக்டாங்குலர் அரேயில் இருக்குது. இப்போது ரோஸுங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதை ஹரிசாண்டலாக இருக்கா? இப்போ இந்த 3 நம்பர் பாருங்கள், ஹரிசாண்டலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு ரோ, இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோன்னு சொல்லுவோம். R1 R2. ஓகேவா? ரோ 1 ரோ 2. ஓகேவா? புரியுதா? ரோங்கிறது ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம். காலம்ன்றது வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது என்னது, ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? காலம் 1. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் காலம், காலம் 2. நெக்ஸ்ட்டு இது காலம் 3. ஓகேவா? புரியுதா? ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது ரோஸ், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது காலம்ஸ். ஓகேவா? இவ்வளோதான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ரோ காலம் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஃபஸ்ட் ரோ, ரோ 1. இது செகண்ட் ரோ, ரோ 2. இது தேர்ட் ரோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலம்னா என்னது, வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இந்த 3 நம்பரும் என்னது, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. காலம் 1, நெக்ஸ்ட்டு காலம் 2, நெக்ஸ்ட் உள்ளது காலம் 3. ஓகேவா? அதே மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா? இப்போ மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்னன்றது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ் எம்னு எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் காலம்ஸை என்னன்ட்டு ஜென்ரலாக சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்னால் இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது? இது ஃபஸ்ட் ரோ, இது ரோ 1. ஓகேவா? இது செகண்ட் ரோ, ரோ 2. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு M cross Nங்கிறது தான் என்னது, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் 2. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். ஓகேவா? அப்போ C1 C2. அப்போ எத்தனை இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 2ங்கிறது தான் என்னது, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் புரிஞ்சுதா? அதே மாதிரி இதில் பாருங்கள் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ செக் பண்ணுங்கள். 1 2 3 ரோஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு காலம் 1 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ ஆர்டர் என்ன வந்துடும், 3 cross 2. ஓகேவா? புரிஞ்சுதா? மேட்ரிக்ஸ் என்ன, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி a row matrix if it has only one row. ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ். காலம்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு காலம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ரோ வந்து என்ன தான் இருக்கணும், ஒரு ரோ மட்டும் இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம், ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ரோ வெக்டார். ஓகேவா? ரோ மேட்ரிக்ஸை எப்படியும் சொல்லலாம், ரோ வெக்டார்னும் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை ரோ இருக்குது, ஒரே ஒரு ரோ. ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுங்க, ஒரு ரோ தான் இருக்குது. அதுவே காலம் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஓகேவா? 4 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, M cross N, ஒரு ரோ 4 காலம்ஸ். இப்போ 1 cross 4ன்னு எழுதுவீங்க. புரிஞ்சுதா? இப்போ இதுலேயே நான் ஆர்டரும் சொல்லிட்டேன்.
இப்போ ஒரு ரோ மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா, ரோ மேட்ரிக்ஸ் ஆல்சோ எப்படி சொல்லலாம், ரோ வெக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா -√3/2 1 3 ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1 2 3 3 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 x 3. அப்போ ஒரு ரோ மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், ரோ மேட்ரிக்ஸ் சொல்லிடுவோம். அதே சேம் தான் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது, ஒன்லி ஒன் காலம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸை எப்படியும் சொல்லலாம், காலம் வெக்டார்னும் சொல்லலாம். ஓகேவா, காலம் மேட்ரிக்ஸ் ஆர் காலம் வெக்டார்னாலும் சேம் தான். அப்போ ஒன்லி ஒன் காலம், ஒன்லி ஒன் காலம்னா ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். ரோ எத்தனை வேணாலும் இருக்கலாம், எனி நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் காலம் என்ன மட்டும் தான் இருக்கணும், ஒன்லி ஒன் காலம் தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கேயே எழுதுகிறேன். இப்போ நான் 1 2 3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தா என்ன இருக்குது, நான் ஒரு காலம் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆனால் ரோ எத்தனை இருக்குது, 1 2 3 ரோ இருக்குது. இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், 3 x 3 ரோஸ் இருக்கா, அப்போ 3 x 1 m×n. அப்போ இதுதான் என்னது இதோட ஆர்டர். புரியுதா? இப்போ காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன இருக்கணும், ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ அதுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு காலம் மட்டும் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எ மேட்ரிக்ஸ் இன் விச் த நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ ஆர்டர் வந்து 2 x 2 ஈக்குவலாக இருக்குது, எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 x 3 1 x 1. ஓகேவா, அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள் 2 x 2 ரோவும் காலமும் ஈக்குவல். அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். இன் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் the elements of the form A11 A22 A33 AII are called leading diagonal elements. இப்போ டயகனல்னு நம்ம எதை சொல்லுவோம், இப்போ இதை தான் டயகனல்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் இப்போ இது இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. இப்போ 1ன்ற எலமெண்ட் எங்கே இருக்குது, இது ஃபஸ்ட்டு ரோ தானே, இது ஃபஸ்ட்டு ரோவில் தான் இருக்குது. எதில் இருக்குது, காலம் எந்த காலத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், A11. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது என்ன வரும், ஏ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது, அப்போ A12. நெக்ஸ்ட்டு இது எங்கே இருக்குது, செகண்ட் ரோ, அப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, அப்போ A21. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது, A22. ஓகேவா, இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா, அப்போ A11 எலமெண்ட்ஸ் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த A11 A22 A33ங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதில் 1 and 5 ஆர் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். புரிஞ்சுதா, எப்படி A11 A12 எப்படி போடுறோம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலமெண்ட்டை A11 சொல்லுவோம். இதை ஜென்ரலாக AIJ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா, ஐன்றது ரோ, ஜேன்றது காலம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ரோ, எந்த ரோ, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அப்போ A12. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் ரோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, அப்போ A21. நெக்ஸ்ட்டு செகண்ட் 5ங்கிறது எங்கே இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது, அப்போ A22. ஓகேவா, இப்போ இதில் இதுதான் என்னது, லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டயகனல் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும், நான் ஜீரோவாக இருக்கும், பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, அப்படி இருந்தது அப்படின்னா அதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல் ஆஃப் ஹூஸ் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் தோஸ் இன் த லீடிங் டயகனல் ஆர் ஜீரோ இஸ் கால்ட் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா, எக்ஸப்ட் தோஸ் இன் த லீடிங் டயகனலை தவிர பேலன்ஸ் உள்ளது எல்லாமே என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is equal to AIJ is said to be diagonal matrix if AIJ is equal to 0 for I not equal to J. அதாவது இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், A11 A22 A33ன்னு சொல்லுவோமா லீடிங் டயகனலை.
இப்படி தானே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் ரோ செகண்ட் காலம், இது தேர்ட் ரோ தேர்ட் காலமில் உள்ள எலமெண்ட். அதை தானே நம்ம லீடிங் டயகனல் எலமெண்ட் சொல்லுவோம். அப்போ இந்த எலமெண்ட்ஸை தவிர பேலன்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, நோட் தட் சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லீடிங் டயகனல் மே பி ஜீரோ பட் நாட் ஆல். லீடிங் டயகனலில் ஏதாவது சம் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கலாம், எல்லாமே ஜீரோவாக இருக்காது. இப்போ இங்கே 1 மட்டும் ஜீரோவாக இருக்குது, இது ரெண்டும் வேல்யூ 1 இருக்கா, அப்போ இதுவும் என்ன தான், ஆல்சோ டயகனல் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா, ஏதாவது ஒரு எலமெண்ட் மட்டும் சம் எலமெண்ட் மட்டும் லீடிங் டயகனலில் ஜீரோவாக இருந்தாலும் அது என்ன தான், டயகனல் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா. A diagonal matrix in which all the leading diagonal elements are equal is called a scalar matrix. இப்போ இந்த டயகனலில் லீடிங் டயகனல் எலமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ லீடிங் டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், இங்கேயும் 4 இங்கேயும் 4, இங்கே கே ஈக்குவலாக இருக்கா எல்லாமே. இப்போ லீடிங் டயகனலில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு அதுவும் ஈஸி தான். உங்களுக்கு டயகனல் எலமெண்ட்ஸில் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் சேம் வேல்யூஸாக இருக்கும். அதுவே வந்து ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்னது, எல்லாமே வந்து வேல்யூ 1 இருக்கும். ஓகேவா, ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் எலமெண்ட்ஸ் இந்த லீடிங் டயகனல் ஆர் ஆல் 1. லீடிங் டயகனலில் எல்லாமே என்னவா இருக்கும், 1 இருக்குது அப்படின்னா அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் 0 இஸ் கால்டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ பேலன்ஸ் எல்லாம் 0, டயகனல் லீடிங் டயகனல் எலமெண்ட் மட்டும் என்னது 1 இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, எலமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது, ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். A matrix is said to be a zero matrix or null matrix if all its elements are zero. Elements எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா அது என்னது, ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், காலமை ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது ஒன்றை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஓகேவா இருக்கும். ஓகேவா, இப்போ ஏன்றது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, 5 3 -1 2 8 9 -4 7 5. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ரோவை எடுத்துகிட்டு காலமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ரோ என்ன இருக்குது, 5 3 1. இதை நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ காலமாக எப்படி வந்துடும், 5 3 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலமாக எழுதுக்கேன், 2 8 9. இப்போ 2 8 9 வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை எடுத்துகிட்டு அதை காலமாக சேஞ்ச் பண்ணுறீங்க, அப்போ -4 7 5னா காலமில் -4 7 5ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரோ எப்படி இருக்கும், இப்போ நம்ம ரோவை காலமாக மாற்றணும். இப்போ காலமாக பார்த்தீங்கன்னா ரோவாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ 5 2 -4னா இங்கே ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 3 8 7 வந்து செகண்ட் ரோவாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் -1 9 5ங்கிறது தேர்ட் ரோவாக மாறிடுது. ஓகேவா, இப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ்னால் அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது சேமாக அதே தான் வரும், 3x3 மேட்ரிக்ஸ் தான் வரும். அதுவே வந்து 3x2 அதே மாதிரி 1x2 அந்த மாதிரி வேறு இருக்குது. ரோ காலம் வந்து நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து வேறு இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ 3x2ல் இருந்தது அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும், 2x3யாக வரும். பி டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 ரோ இருக்குது, 3 நெக்ஸ்ட்டு 2 காலம் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் 3x2. ஓகேவா, இப்போ இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு எப்படி மாற்றுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் காலமை எடுத்துட்டும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ரோவை எடுத்துட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஏதாவது ஒன்றை சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட்டு ரோவாக சேஞ்ச் பண்ணுறீங்க, அடுத்து செகண்ட் காலமை செகண்ட் ரோவாக சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு 2 rows 3 columns, அப்போ 2x3. ஓகேவா, டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறும், 3x2 வந்து 2x3யாக மாறும். ஓகேவா, if order of A is m cross n then order of A transpose is n cross m. m cross n எப்படி மாறும், n cross m மாறும். we note that A transpose whole transpose equal to A. இப்போ
ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறீங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவீங்க, அகைன் ஏ டிரான்ஸ்போஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ நான் இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ அகைன் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரோவாக எழுதுறேன். 5 3 -1. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் எடுத்துகிட்டு செகண்ட் ரோவாக எழுதுறேன். 2 8 9. நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் எடுத்துகிட்டு தேர்ட் ரோவாக எழுதுறேன். அப்போ -4 7 5. இப்போ எப்படி கிடச்சிருது, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் எதுக்கு ஈக்குவலாக கிடச்சிருது, ஏக்கு ஈக்குவலாக கிடச்சிருதா. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்ன தான் வரும், ஏ தான் வரும். இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, a square matrix in which all the entries above the leading diagonal are 0 is called lower triangular matrix. இப்போ lower triangular matrix அப்படின்னா all the entries above the leading diagonal are 0. இப்போ லீடிங் டயக்னல்ல எதை சொல்லுவோம், இப்போ இதுதான் லீடிங் டயக்னல் சொல்லுவோமா. ஓகேவா. A11 A22 A33ங்கிறது தான் என்னது லீடிங் டயக்னல். அப்போ லீடிங் டயக்னலுக்கு மேலே உள்ள அபவ் த லீடிங் டயக்னல் ஆர் 0, மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா லோயர் ட்ரையாங்குலர். இப்போ ட்ரையாங்கிள் எங்கே கிடைக்குது, லோயரில் கிடைக்குதா, கீழே தானே கிடைக்குது. அப்போ இது என்னது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மேலே உள்ளதெல்லாம் லீடிங் டயக்னல் எலமெண்ட்டுக்கு மேலே உள்ளதெல்லாம் 0 ஆகுது அப்படின்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அதே மாதிரி கீழே உள்ளதெல்லாம் பிலோ. ஓகேவா. இப்போ ஆல் த என்ட்ரிஸ் பிலோ த லீடிங் டயக்னல் ஆர் 0. ஓகேவா. இப்போ இந்த லீடிங் டயக்னல் என்னது 1 2 7ங்கிறது தான் லீடிங் டயக்னல். இதுக்கு கீழே உள்ள 3 0 ஆகுது அப்படின்னா அது என்னது அப்பர் ட்ரையாங்குலர். ட்ரையாங்குலர் ஷேப் நமக்கு எங்கே கிடைக்குது, மேலே கிடைக்குதா. அப்போ அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தானே இது. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் மேட்ரிசஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ்னால் two matrices A and B said to be equal if and only if they have the same order and each element of matrix A is equal to the corresponding element of matrix B. ஆர்டர் சேமாக இருக்கும், அதே மாதிரி எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதுவும் சேமாக இருக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ஏங்கிறது 5 1 0 3. இப்போ பிங்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் என்ன வரும், 1 + 4 5 கிடைக்கும். ஓகேவா. sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன 1. ஓகேவா. இப்போ 1 + 3/2 - 5/2னா இங்கே -2/2 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா -1 1 - 1 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். 2 + sec ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போ 2 + 1 என்ன கிடச்சிரும் 3ன்னு கிடச்சிரும். ஓகேவா. அப்போ சேமாக இப்போ எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, ஆர்டரும் என்ன இருக்குங்க, இங்கே 2 rows 2 columns இருக்குது. இதுவும் 2 × 2, இதுவும் 2 × 2. அப்போ ஆர்டரும் சேமாக இருக்குது, அதில் உள்ள கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், A and B are equal matrices. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் என்னென்னா -A. அப்போ -Aனா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், -1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ +2னா -2, -4னா +4, +9னா -9, +5னா -5, -3னா +3, -1னா +1. ஓகேவா. மைனஸை என்ன பண்ணுறோம், டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா. த நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் A m cross n denoted by -A m cross n is the matrix formed by replacing each element in the matrix A m cross n with its additive inverse. Additive inverse na -k ஓட additive inverse na -k. அப்ப A ஓட additive inverse na -A. அப்ப டோட்டலா என்ன பண்ணுவோம், மைனஸால மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா. புரிஞ்சுதா. மேட்ரிக்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் உள்ள சம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3.17ல் டோட்டலாக 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப 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 சிம்பிள். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா அதில் உள்ள சம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.